ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசினுடைய பயன்கள், சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் டைப் பண்ணுங்கள். நான் அந்த மெடிசனுடைய வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நாம் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளூட்டிகாசோன் ப்ரோபினேட் ப்ளஸ் மியூகோபொரின் ஆயின்மெண்ட், இந்த 2 மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த 2 மருந்தும் நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இது நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது, இந்த மருந்தை எப்படி அப்ளை பண்ணணும், இந்த மருந்தை எடுக்கும்போது யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இது 2 மருந்தினுடைய கலவை. ஃப்ளூட்டிகாசோன் ப்ரோபினேட் ஒரு ஸ்டெராய்டு, மெப்பிகோரின் ஒரு ஆன்டிபயோட்டிக். இந்த 2 மருந்தும் சேர்ந்து நம்மளுக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ், பயன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் அரிப்பு மற்றும் அலர்ஜியிலிருந்து பாதுகாக்கவும், அதே போல காயப்பட்ட இடத்துல இல்லை ஸ்கின் அலர்ஜி இருக்கிற இடத்துல பாக்டீரியல் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கவும் இந்த மருந்து பயன்படுது. ஒரு மருந்து ஸ்கின்னுடைய அரிப்பு மற்றும் அலர்ஜியை கண்ட்ரோல் பண்ண பயன்படுது. இன்னொரு மருந்து ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அந்த பாக்டீரியல் குரோத், பாக்டீரியா வளர்வதை தடுத்து அந்த இடத்துல நோய் தொற்று அதிகமாகிறத கண்ட்ரோல் பண்ண பயன்படுது. இதனுடைய முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் இன்ஃபெக்ஷனை குணப்படுத்த பயன்படுது. ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அரிப்பு, ரெட்னஸ், சிவந்து போதல், வீக்கம், அப்புறம் ஆறாத காயங்கள், சீழ், பஸ் போன்றவற்றை கண்ட்ரோல் பண்ணவும், அந்த காயங்களை ஆற்றவும் இந்த மருந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்து தோலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், நோய் தொற்றுகளை குறைக்க பயன்படுது. அரிப்பு, சிவந்து புதல், வீக்கம் போன்றவற்றை குறைக்க இது பயன்படுது. மெப்பிகோரின் பார்த்தீங்கன்னா, காயப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா வளர்வதை தடுக்குது. ஸ்கின் இன்ஃபெக்ஷனை குறைக்க இந்த மருந்து பயன்படுது. இந்த 2 மருந்து சேர்ந்து முக்கியமாக எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்ல இருக்கக்கூடிய அலர்ஜி, அரிப்பு, ரெட்னஸ், வீக்கம், அப்புறம் பஸ், சீழ் மற்றும் ஆறாத காயங்களை குணப்படுத்த இந்த மருந்து பயன்படுது. அடுத்து இந்த மருந்தை எப்படி பயன்படுத்த வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் டாக்டருடைய அட்வைஸ் படி பாதிக்கப்பட்ட இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஆயில்மெண்ட்டை தடவணும். டெய்லி ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை இந்த மருந்தை பயன்படுத்தலாம். இந்த மருந்தை அதிகமாக பயன்படுத்த தேவை கிடையாது. அதே போல் கண், வாய், மூக்கு போன்ற இடங்களில் இந்த மருந்தை பயன்படுத்த கூடாது. அடுத்து இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள் என்ன அப்படின்னா, எரிச்சல், அரிப்பு, லேசான சிவந்து போதல், ஸ்கின் ட்ரைனஸ், பர்னிங் சென்சேஷன், ஸ்கின்னு ஒரு எரிச்சலான உணர்வு ஏற்படுதல், ஸ்கின்னு ட்ரைனஸ், காஞ்சி போதல், இவைதான் இந்த மருந்துடைய பொதுவான பக்க விளைவுகள். இந்த மருந்தை நீண்ட காலமாக ரொம்ப நாளைக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதனால் என்ன விதமான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னு மெல்லிதாகும், ஸ்கின் தின்னிங் ஆகிடும், ஸ்டிச் மார்க் ஏற்படும், ஸ்கின்ல கலர் சேஞ்சஸ் ஏற்படும், ஆக்னிக் போன்ற பல பிரச்சனைகள் நீண்ட காலம் இந்த மருந்தை பயன்படுத்தினா உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஆபத்தான பக்க விளைவுகள், சீரியஸான சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுமையான அலர்ஜி, முகம் அல்லது உதட்டில் வீக்கம் ஏற்படுவது, மூச்சு திணறல் ஏற்படுவது, இன்ஃபெக்ஷன் மேலும் மோசமாகுதல், காயப்பட்ட இடத்துல அதிகமான சீழ், பஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து இந்த மருந்தை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்ட இடத்துல பயன்படுத்தக்கூடாது. இந்த மருந்தை எடுத்துக்கிட்டும் போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க இந்த மருந்து எடுத்துக்கும் போது உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் எடுத்துக்கணும். நீங்களே இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அதே போல் இந்த மருந்தை முகம், அக்கிள் மற்றும் பிறப்புறுப்பு பகுதியில் டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் நீங்களே இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? இதே போல் உங்களுக்கும் ஏதாவது ஒரு மெடிசனுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் இல்லை வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்டில் அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க, அதே போல் ஆல்ரெடி அடிபட்டு காயத்தில் பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கு, அந்த காயம் ரொம்ப நீண்ட நாளாக ஆறாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மருந்தினுடைய பயன்கள், சைடு எஃபெக்ட்ஸ் என்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.